அனைவருக்கும் வணக்கம். 370க்கு நம்ம நேற்று நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா 811 811 779 அப்படிங்கிற மாதிரி எடுத்தோம். நம்ம எடுத்த கணிப்பில் பார்த்திங்கன்னா அந்த பி போர்டில் 7 அப்படிங்கிறது நம்மளுக்கு பாஸ் ஆகுது. இவ்வளோ தான் நம்ம நேற்று எடுத்த தகவல். சரி, இப்போ மான்சூன் பம்பர் அப்படிங்கிறது இன்றைக்கி BR 105 மான்சூன் பம்பர் அப்படிங்கிறதுனால நம்ம இன்றைக்கி எப்படி கணிப்புகளை பார்க்குறது அப்படிங்கிறதுக்கு நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். மான்சூன் பம்பர் அப்படின்னு பொதுவாக 1 2 3 4 3 4 5 இல்லை ட்ரிபிள்ஸு இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ரிசல்ட்டாக வரும். இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கடைசியாக வந்த 3 ரிசல்ட், அந்த மான்சூன் பம்பர் ரிசல்ட்டை நம்ம எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம இதை எழுதிக்க போகிறோம். என்ன எழுதிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025 மான்சூன் பம்பர் ரிசல்ட் 8572. ஸோ 8572 நான் எழுதிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே 9524. ஸோ அதையும் எழுதிக்கலாம். அதுக்கு முன்னாடி இருக்கிறதுல 0261. ஓகே, இப்போ நம்மளுக்கு 4 ரிசல்ட் இங்கே கிடச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி 5610. ஸோ நம்ம இப்போ இதுலேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஸோ இப்போ நம்ம இந்த ஒரு 3 ரிசல்ட்டையும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். இந்த நோட் பண்ணிக்கலாம்னா 0261 9524 8572. ஓகே, இப்போ இதில் நம்ம ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, இந்த ஒரு கடைசி 2 ட்ராவில், ஸோ இப்போ இதில் கடைசியில் பார்த்தீங்கன்னா 95க்கு 85 அப்படின்ட்டு இருக்குது. 95க்கு 85 அப்படிங்கிறது இந்த கண்டினியூட்டியில் 9க்கு 8 அப்படின்னு வந்துருச்சுன்னா 75 அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதாவது டி போர்டில் 7, ஏ போர்டில் 5 அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த ஃபார்முலா படி சொல்கிறேன். இப்போ இங்கே இருக்கிற 6 2 7 அப்படிங்கிறத 6க்கு 2 6க்கு 2 2க்கு 7, அப்போ 6 2 7 அப்படிங்கும்போது 7க்கு 3 அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ பி போர்டை பொறுத்த வரைக்கும் 3. சி போர்டில் 1க்கு 4 4க்கு 2 1க்கு 4 4க்கு 2 1க்கு 4 4க்கு 2ன்னு போயிட்டதுனால அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாமா. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மான்சூன் பம்பரில் 5610 இருக்குது. ஸோ நான் ஒரு 4 ரிசல்ட்டை நான் இதிலேருந்து எடுத்துக்கலான்னு பார்க்குறேன். 5610 அப்படிங்கிறத நான் இந்த ரிசல்ட் எடுத்துக்கிறேன். 0க்கு 1 1க்கு 4 4க்கு 2 0க்கு 1 1க்கு 4 4க்கு 2 அப்படிங்கும்போது 1க்கு 4னா 2க்கு 5 ஆக்சுவலாக, அப்படின்னா 5 எடுத்துக்கலாம். ஸோ சி போர்டில் 5ங்கிறத எடுத்துக்கலாம். பி போர்டில் 0க்கு 6 6க்கு 2 0க்கு 6 6க்கு 2, அதாவது 0க்கு 6 6க்கு 2 2க்கு 7 அப்படிங்கும்போது 0க்கு 6 6க்கு 2 2க்கு 7, அப்படின்னா 7க்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 6க்கு 2னா 7க்கு 3 தான் வரணும். ஸோ 3 கரெக்டாக வருது. இதில் பார்த்தா 95க்கு 85 அப்படின்னா 75. ஸோ 7535 அப்படிங்கிறது நம்ம ஒரு எண்ணாக எடுக்கலாம். 7535 அப்படிங்கிறது ஒரு எண்ணாக எடுக்கலாம். இவ்வளோ தான் விஷயம். இந்த பேட்டர்ன் படி வந்துச்சுன்னா 7535 அப்படிங்கிறது இருந்தால் நம்மளுக்கு ட்ரையல் நம்பர். இதுதான் ட்ரையல். ஓகேவா? இப்போ இன்னொரு விஷயம், இன்றைக்கி 370 இந்த பம்பர் ரிசல்ட்டில் எங்கேயாச்சும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 370 அப்படிங்கும்போது 370னா இந்த இடத்துல என்ன மாதிரி இங்கே ரேண்டமாக இருக்குது அப்படிங்கிறது 2 விதமாக கணிப்புகள். ஒன்று இந்த பம்பர் ரிசல்ட் சார்ட்டை வச்சு ஒரு கணிப்பு, இன்னொன்று கரண்ட்டு நேற்று வந்த ரிசல்ட். ஆக்சுவலாக நாளைக்கு பார்த்தீங்கன்னா காரோனியா தான் வரணும். ஸோ அந்த கம்பெனிக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த கரண்ட்டில் இந்த காரோனியா சார்ட்டில் 7888 அப்படின்ட்டு இருக்குது. கடைசியாக அடித்தது 11ஆம் தேதி நம்மளுக்கு ட்ரிபிள்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ எடுத்திருக்க கணக்குக்கு 7535 இருக்குது. அதாவது இங்கே ட்ரிபிள்ஸு அப்படின்னா நம்ம இங்கே 7535 எடுத்துருக்கோம். சொல்லப்போனால் ஏசி டபுள்ஸில் எடுத்துருக்கோம். ஸோ 888 அப்படிங்கும்போது இங்கே வேறு ஏதாச்சும் இந்த கம்பெனி சார்ட்டில் ட்ரிபிள்ஸ் எங்கேயாச்சும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மோஸ்ட்லி டபுள்ஸ் தான் இருக்குது, ட்ரிபிள்ஸ் எதுவும் இல்லை. ஏன்னா எல்லாத்துலையும் டபுள்ஸ் நிறையா இருக்குது, ட்ரிபிள்ஸ் எதுவுமே இல்லை. அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ என்ன கடைசியாக ரிசல்ட்டு 88 பிசியில் டபுள்ஸு 88 அப்படிங்கிறது இருக்குது.
ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து டபுள்ஸில் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே ஒரு கிளான்ஸ் பார்க்கணும். டபுள்ஸ் அப்படிங்கும்போது இங்கே 99 இருக்குது. இங்கே 99 அப்படின்னா 9க்கு 3 9க்கு 0 அப்படின்னா நம்மளுக்கு வந்து 9க்கு 3னா 8க்கு 2 8க்கு 2 9க்கு 0 அப்படின்னா 8க்கு வந்து 9. ஸோ இதுபடி நம்மளுக்கு 29 அப்படிங்கிறது கிடைக்கிது. ஸோ இதை ஒரு பக்கம் நிப்பாட்டிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 11க்கு 55 1க்கு 5 அப்படின்னா 8க்கு வந்து 2. ஸோ 22 அப்படிங்கிறதையும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். 22 இதை நான் தனியாக உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 11 1க்கு 9 அப்படின்னா 8க்கு வந்து 6 1க்கு 7 அப்படின்னா 8க்கு வந்து 4 8க்கு வந்து 4. ஓகே, இதுக்கப்புறம் இங்கே டபுள்ஸை கால்குலேட் பண்ணாலே நம்மளுக்கு இங்கே கிடச்சிரும். ஸோ இந்த ஒரு ஃபார்முலா தான் நான் ரீசெண்டாக எடுத்திருக்கேன். இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல, இருந்தாலும் நம்ம இதை செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0க்கு 3 0க்கு 5 அப்படிங்கும்போது 0க்கு 3னா 8க்கு 1 0க்கு 5னா 8க்கு 3. ஓகே, அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பி 00க்கு 33 0க்கு 3 அப்படின்னா 8க்கு 1. ஸோ இதில் இருந்ததான் நான் ஒரு பக்கம் எழுதியிருக்கேன். இது இருந்தாலும் உங்கள்கிட்ட திரும்ப இன்னொரு தடவை சொல்கிறேன். இங்கே 77 இருக்குது. 7க்கு 1னா 8க்கு வந்து 2 7க்கு 9னா 8க்கு 0. ஸோ நம்ம இதுபடி நான் எடுத்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இதில் வந்து திரும்பி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேறு எங்கேயாச்சும் டபுள்ஸில் இருக்கா? இங்கே 77 இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே எங்கேயுமே டபுள்ஸுங்கிறது இல்லை, ஒரு குறிப்பிட்ட நாட்களில் இல்லை. ஓகே, பிசியை பொறுத்த வரைக்கும் 1 2 3 4 5 6 செட்டு பிசியில் கிடைக்கிது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசியில் 29 22 64 13 11 20. நம்மளுக்கு போர்டு வைஸில் 75 35 அப்படிங்கிறதோட நம்ம இந்த கணிப்பில் முடிச்சிடலாம். இது ரேண்டமாக எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு இருக்கிற எண்கள் என்னென்னா 2 1 3 அப்படிங்கிறதுக்கு. அப்போ 1 2 3 அப்படிங்கிறது தான் நான் வந்து போர்டில் கொடுக்கக்கூடிய எண்களாக இருக்குது. அதாவது 3க்கு 1 7க்கு 2 0க்கு 3 இல்லை. கடைசியாக வந்த ரிசல்ட் 572. இந்த 572 பம்பர் ரிசல்ட்டில் கடைசியாக வந்தது 5க்கு 1 7க்கு 2 2க்கு 3. இப்போ எப்படியோ 1 2 3 இல்லை 3 2 1 அப்படிங்கிற மாதிரி மாறி மாறி வேண்டாமா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. இவ்வளோ தான் வந்து நம்ம இன்றைக்கி கெஸ்ஸிங்காக பார்க்குறது. மோஸ்ட்லி நம்ம 2 விதமாக கணிப்பு பார்த்தோன்னா, ஒன்று அந்த பம்பர் சார்ட் ரிசல்ட்டை வச்சு ஒரு சில நாட்கள் வரும். இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி ரிசல்ட் வரும். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும் அப்படின்றத பார்த்தா, கடைசியாக இங்கே அடித்தது ட்ரிபிள்ஸ், கடைசியாக இந்த கம்பெனியில் அடித்தது ட்ரிபிள்ஸ் அப்படிங்கும்போது டபுள்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு வேளை 1 to 1 இல்லை 1 3 1 1 to 1 அப்படிங்கிற மாதிரி வரலாங்கிற மாதிரி தோணுது. இருந்தாலும் அது எந்த அளவுக்கு இதுவான்னு தெரியல. இருந்தாலும் நம்ம வந்து அதை நம்மளுடைய போஸ்ட் ஆப்பில் நம்ம அப்டேட் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ தான் நம்ம இன்றைக்கி சொல்லக்கூடிய கணிப்புகள். சரிங்களா? மறக்காமல் லைக் பண்ணி வச்சுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் ஜாயின் பண்ண ப்ரெஸ் பண்ணிங்க. நாளைக்கு மான்சூன் பம்பருங்கிறதுனால கொஞ்சம் ரேண்டமான நம்பராக தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்க மாதிரி தெரியுது. நாளைக்கு கொஞ்சம் கவனமாக போஸ்ட் டேப்பில் ஒரு 12:30க்கு பார்த்துக்குங்க. போஸ்ட் டேப்பில் எல்லா நண்பர்களுக்கும், மெம்பர்ஷிப்பில் இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் சொல்கிறேன், 12:30க்கு போஸ்ட்டில் பார்த்துங்க. ஆனால் நாளைக்கு ஒரு 3 செட்டு வர்ற மாதிரி இருக்கும். அதை வந்து உங்களுடைய கணிப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்துங்க. இவ்வளோ தான் நம்மளுடைய தகவல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த சந்திக்கிறேன். நன்றி.